தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெல்லம் தயாரிப்பில் கலப்படம் செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 டன் சர்க்கரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் துரைசாமி, இந்த கலப்படம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? விவரம். அதாவது கார்த்திகா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தியில் அடுத்த ஜேடர்பாளையம், பிள்ளிக்கல்பாளையம், பொன்மலர் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வெள்ள உற்பத்தி ஆலைகள் இயங்கி வருகிறது. தற்பொழுது பொங்கல் பண்டிகை என்பதால் அதிக அளவு பொங்கல் வைப்பதற்காக வெள்ளம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளம் தயாரிப்பதோடு நாட்டு சர்க்கரையும் தயாரித்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது இப்ப தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கும் நிலையில் இந்த வெள்ளம் தயாரிப்பில் பல்வேறு கலப்படங்கள் செய்யப்படுவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த வெள்ளம் தயாரிப்பில் அஸ்கா சர்க்கரையை கலந்து தயாரிப்பட பல்வேறு ரசாயனங்களையும் கலப்பதாக குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் நேற்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று மாலை அந்த வெள்ள உற்பத்தி ஆலையில் திடீர் ஆய்வு செய்திருக்கிறது. ஒரு 12 டன் சர்க்கரையானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிலோ சர்க்கரை என்பது 35-40 ரூபாய்க்கு வாங்கி அதனை அதாவது கரும்புச்சாறுடன் முற்றிலுமாக கரும்புச்சாரோடு வெள்ளம் தயாரிக்காமல் இந்த சர்க்கரையை கலந்து தயாரிப்பதால் கிட்டத்தட்ட அந்த சர்க்கரையை 70 ரூபாய் வரை விற்பனை செய்யலாம். 2 மடங்கு லாபம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வெள்ள உற்பத்தியாளர் ஆலை உரிமையாளர்கள் பலர் இந்த செயலில் ஈடுபடுவதால் அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை எடுத்து நேற்று ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இது மாதிரியான கலப்படங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தோடு தொடர்ந்து அந்த ஆலைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெல்லம் தயாரிப்பில் கலப்படம் செய்ய பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 12 டன் சர்க்கரை தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி துரைசாமி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.